ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஜனவரி எண்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்துக்கும் திருமண நாள் வரும். ஸோ ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது வழக்கம். இந்த முறை நாங்கள் கேஆர்புரத்தில் இருக்கிற கோல்ட் ரெஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். 18 வருஷம் ஆச்சு திருமணமாகி. இப்போ நடந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ இனிமையாக தான் போச்சு. வாழ்க்கை எப்பயுமே எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா வந்து வாழ்க்கை இனிமையாக போகும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உண்மை. ஸோ எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துவும் என்னோட பசங்களும் தான். ஸோ இவங்க வந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எனக்கான சப்போர்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என் பின்னாடி நின்று எனக்கான ஊக்கமாகவும் எனக்கான சப்போர்ட்டாகவும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்து இப்போது தித்தி துருவன் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தலையிடுறாங்க. சரியான விதத்தில் நமக்கான தேவைகளை செய்கிறாங்க. இது வரைக்கும் இந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு என்னை கேட்டதே கிடையாது. ஆனால் திருமணம் ஆன முதல்லையே வந்து அவள் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு அவள் வந்து கேட்டிருந்தா. நிறைய சூழ்நிலைகளில் அவளோட அந்த விருப்பத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடிஞ்ச ஒரு சூழ்நிலையில் நான் இருந்திருந்தாலும் நான் ஏனோ தெரில நான் வந்து அதை பெருசாக யோசிக்கவே இல்லை, பண்ணவே இல்லை. 18 வருஷம் கழித்து அவளோட நீண்ட நாள் கனவை, நீண்ட நாள் ஆசையை, நீண்ட நாள் விருப்பத்தை நான் வந்து பூர்த்தி பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவளுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே கோல்ட் ரெஸ்ட் போயிட்டோம். கோல்ட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஆர்புரத்தில் இருக்குது. இதோட லொக்கேஷனை வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் விசிட் கோல்ட் ரெஸ்ட்டில். இவங்களோட ஆம்பியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. டே டைமில் போங்க, இல்லை ஈவினிங்கில் போங்க. நிறைய ஸ்கல்ப்சர்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி ஹோட்டல் பார்த்ததில்ல. ஸோ கோல்ட் ரெஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி அதே தீமில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கிற இடம். ஃபேமிலியோட ஹேங் அவுட்டுக்கு இல்லை நண்பர்களோட கூட்டமாக ஹேங் அவுட்டுக்கு ஒரு சிறப்பான இடம். நிறைய வெரைட்டி ஃபுட் ஆர்டர் பண்ணோம், நிறைய சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இவங்களோட பீட்சா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்களோட பீட்சா. அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளேயும் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அதனால் ஒரு நல்ல பிளேஸ் தான் இந்த கோல்ட் ரெஸ்ட். ஃபுட்டோட தரமும் குவாலிட்டியும் கூட நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் இருக்க சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நான் போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போகும்போது 6000லேருந்து 8000 வரைக்கும் பில்லு வரும். ஆனால் இதில் எனக்கு வந்த பில்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 சம்திங் தான். நான் யோசித்து போனதில் ஒரு பாதி தான் சொல்லுவேன். அதே நேரத்தில் ஃபுட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் இவங்க கையில் ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இவங்களோட சீஸ் கார்லிக் பிரெட்டு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸ்ப்ரிங் ஆனியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளவே முடிஞ்சது தான் இங்கே சிறப்பான ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் இங்கே முன்னாடியே ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஏதாவது மைனஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட் தான் இந்த கோல்ட் ரெஸ்ட். பசங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். இவங்கக்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பீட்சாலாம் சான்ஸே இல்லை. அடுத்து இவங்களோட சீஸ் கார்லிக் பிரெட்டு, அப்பா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் கைஸ், 18 வருடம் போனதே தெரியாமல் வாழ்க்கையை நவுத்திருக்கேன். உண்மையிலேயே ஒரு ஹாப்பியான தருணம் தான். கிட்டத்தட்ட 7-8 வருடமாக நம்ம வந்து வீடியோ போடுறோம். குட்டி பையன்லேருந்து நீங்கள் துருவனெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.